அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் போராடிய நிலையில் நம்முடைய மாண்புமிகு கழக பொதுச் செயலாளருடைய உத்தரவினை ஏற்று இன்றைக்கு சென்னை மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர் செயல் வீரர்கள் வீராங்கனை அத்தனை பேருமே இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம், ஜனநாயக ரீதியிலான ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை இது ஒரு நிமிஷம், ஜனநாயக ரீதியிலான ஆர்ப்பாட்டம். இது ஒன்றும் ஒரு ஒரு வன்முறை கிடையாது இதில். ஆனால் இது தடை செய்யப்பட்ட பகுதின்னு சொல்லி போலீஸ் சொல்கிறாங்க. தடை செய்யப்பட்ட பகுதினா இந்த 3 வருஷத்தில் விசிக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கு, காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கு, திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கு, இன்னைக்கு எல்லாமே ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்க மேலே எந்த வழக்கு கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான நிலையில் அந்த மாணவி பார்த்தீங்கன்னா அவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு நம்ம போராடுகின்ற ஒரு நிலையில் இன்றைக்கு அதை இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் ஸ்டாலின் பேச்சை கேட்டுக்கொண்டு காவல்துறை இன்றைக்கு ஒரு மிகுந்த கெடுபிடியாகி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களை கைது செய்திருக்கின்றது. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையான தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த ஞானசேகர் என்பவன் 15 வழக்குகள் நாங்கள் நீங்கள் சொல்கிறது கேட்ட இருங்க ஒரு நிமிஷம். 15 வழக்குகள் ஏற்கனவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட 3 பொண்டாட்டி அவனுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வழிப்பறி கொள்ளைகள் போன்ற ஏகப்பட்ட கொள்ளைகள். அதே போன்று பாலியல் வன்கொடுமை ஏற்கனவே ஆளாகி அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் அவன் தஞ்சம் அடைந்திருக்க நிலை. அண்ணா யூனிவர்சிட்டி இந்த சிசிடிவி கேமரா வெளியிடணும். ஏற்கனவே சென்னையில் அமைஞ்சுகிற பகுதியில் ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்ட பிறகு அதை கூட இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நியாயம் கிடைக்காம இந்த சிபிஐ இன்றைக்கு அப்பீல் செய்திருக்கிறது சொன்னால் எந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு சிறுமி முதல் இன்றைக்கு முதியோர் வரை இன்றைக்கு கைது செய்யப்படுகின்ற இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இது தமிழ்நாடு ஒரு தலைக்குனிப்பு, ஒரு வெட்கப்பட வேண்டிய, வேதனைப்பட வேண்டிய தமிழர்கள் அத்தனை பேரும் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்றது. மிக மோசமான அளவிலே சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடைபெற்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இந்த இன்சிடென்ட் பொறுத்தவரையில். மாணவர்களுடைய 2வது சொந்த வீடு என்று சொன்னால் அது கல்வி நிறுவனம். அச்சமின்றி மாணவர்கள் விடுதியிலேருந்து சாப்பிடக்கூடிய மெஸ்ஸுக்கு அவங்க ஃப்ரீயாக போவாங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல். ஏன்னா போலீஸ் பார்த்துக்கும், அதே மாதிரி பொறுத்தவரையில் யூனிவர்சிட்டி அஃபிஷியல்ஸ் பார்த்துக்கும். சார் அவங்க இல்லை அவங்க மீட் பண்ணக்கூடாது. இது பேசி முடிச்சுட்டா பாருங்க. இது பொறுத்தவரையில் முழுக்க சட்டம் ஒழுங்கு சீர்கேடுக்கு மிகப்பெரிய உதாரணம். காவல்துறையை பொறுத்தவரையில இங்க ஒழுங்கா அவங்க நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா குற்றப்பின்னணி கொண்டிருக்கக்கூடிய அந்த நபரை பொறுத்தவரையில இந்நேரம் ஜெயில இருக்கக்கூடிய அந்த நபர். ஆனா அவர் ஃப்ரீயா நடமாடுறாருன்னா காரணம் என்னன்னா திமுகவில் அவர் மாணவர் அமைப்பாளராக இருக்கக்கூடிய காரணக்கர்த்தனால தான் அவர் ஃப்ரீயா நடமாடுறார். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பாலியல் வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிற சூழ்நிலை 15 மேற்பட்ட வழக்கு அவருக்குள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் ஃப்ரீயாக ரோம் பண்ணுறாருன்னா அதற்கு காரணம் இந்த விடியா திமுக அரசு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவருடைய அரசாங்கம் காவல்துறையை பொறுத்தவரையில் எந்தவித நடவடிக்கைகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் இன்டெலிஜென்ஸோட டோட்டல் ஃபெயிலியர். இதன் காரணமாக தான் இந்த துயர சம்பவம் இந்த மாணவிக்கு நடைபெற்று இருக்கிறது. இப்போ இவ்வளோ அக்கறை காட்டக்கூடிய காவல்துறை அந்த விஷயத்தில் அக்கறை காட்டியிருந்தா கண்டிப்பாக அந்த மாணவர் பொறுத்தவரையில அவங்க இந்த துயரமான சம்பவம் பொறுத்தவரை நடைபெற்றிருக்க வாய்ப்பே இல்லை. காவல்துறை